செய்திகள் தொடர்கின்றன. சங்கரன்கோவில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சங்கரன்கோவில் தொகுதிக்கு மார்ச் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதிமுக அமைச்சர் கருப்பசாமி மறைவையொட்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சங்கரன்கோவில் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தேமுதிக சார்பில் முத்துக்குமார், அதிமுக சார்பில் நகரமன்ற தலைவர் முத்துச்செல்வி, திமுக சார்பில் ஜவஹர் சூரியகுமார், மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமாருக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். இன்று தொடங்கிய வேட்புமனு தாக்கல் வரும் 29ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மார்ச் 1ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. வேட்புமனு வாபஸ் பெற மார்ச் 3ஆம் தேதி கடைசி நாளாகும். இதற்கிடையே சங்கரன்கோவிலில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள தமிழக அமைச்சர்களுடன் அதிகாரிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். யாரோ இருந்தாலும் whoever is that வெளியே போகணும். அதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். லாட்ஜஸ் have been asked to give daily reports. Lodges, hotels daily report கொடுக்குறாங்க. கல்யாண மண்டபம்ஸ் they are giving daily reports of who has booked, என்ன புக் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியில் இன்று கேள்வி நேரத்தின் போது திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி கூட்டம் இன்று கூடியதும் விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சியில் கட்டிடங்களுக்கு உரிய வரி வசூல் செய்யப்படுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பதிலளித்த மேயர் சைதை துரைசாமி, சென்னை நகரில் 98 மருத்துவமனைகள், திருமண மண்டபங்கள் ஆகியவை சிறப்பு வகை கட்டிடங்களாக கருதப்பட்டு தனித்தனியே சொத்து வரி வசூலிக்கப்படுவதாகவும், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுக்கு சூப்பர் சிறப்பு சலுகை காட்டப்படுவதாகவும் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு குறைந்த அளவே வரி விதிக்கப்பட்டதாக மேயர் குற்றம் சாட்டினார். இதற்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் மேயரின் இருக்கை அருகே சென்று அவர்கள் கோஷமிட்டதால் அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்ற சைதை துரைசாமி உத்தரவிட்டார். மேயரின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் மக்கள் பிரச்சனைகளை மாநகராட்சி கூட்டத்தில் பேச அனுமதி மறுப்பதோடு தொடர்ந்து அதிமுகவினர் அம்மா புராணம் பாடி வருவதாக புகார் தெரிவித்தனர். கிறிஸ்தவர்களின் முக்கியமான தவக்கால சாம்பல் திருவிழா இன்று புதன்கிழமை துவங்கி 40 நாட்கள் வரை விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் துவக்க நாளான இன்று அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இன்று துவங்கும் தவக்காலம் ஈஸ்டர் பண்டிகை வரை நீடிக்கும். இடைப்பட்ட நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதை வழிபாடுகள் நடைபெறும். குருத்தோலை ஞாயிறு தினத்தில் பிடித்துச் சென்ற குருத்தோலைகளை வீடுகளில் பாதுகாத்த கிறிஸ்தவர்கள் இன்று அதை எரித்து கிடைக்கும் சாம்பலை ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு எடுத்துச் செல்வது வழக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்கடை புனித வியாகப்பர் ஆலயத்தில் சாம்பல் புதன்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதேபோன்று தேனி மாவட்டம் கம்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் பங்குதந்தை பீட்டர் சகாயராஜ் சிறப்பு ஆசி வழங்கினார். புதுச்சேரியில் மின்துறையினை தனியார் மயமாக்கும் போக்கை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்காக துரிதமான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக மின்துறை ஊழியர்களிடமும் பொதுமக்களிடமும் எந்த கருத்தையும் கேட்காததை கண்டித்தும் மின்துறையை தனியார் மயமாக்கும் போக்கை நிறுத்த வலியுறுத்தியும் போராட்டம் நடந்தது. தானே புயலின் போது 24 மணி நேரம் பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் மரணமடைந்த ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக 1500க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்கு முயன்றனர். அங்கு வந்த காவல்துறையினர் பேரணியில் ஈடுபட்டவர்களை வழியிலேயே நிறுத்தி சில குறிப்பிட்ட நபர்களை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்றனர். நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சசிகலா கணவர் நடராஜன் ஜாமீன் மனு மற்றும் நடராஜனின் சகோதரர் சாமிநாதன் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையில் ஆவணங்கள் சேகரிப்பதற்காக தொடர்ந்து கால அவகாசம் கேட்கக்கூடாது என போலீசாருக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தனர். இதனால் இந்த வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்திவைத்த நீதிபதி சங்கர நாராயணமூர்த்தி நாளை மறுநாள் விசாரணை வரும்போது மேலும் கால அவகாசம் கேட்கக்கூடாது என்று போலீசாரிடம் தெரிவித்தார். இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிந்த பிறகுதான் போலீசார் ஆவணங்களை திரட்டி வருவதாக நடராஜன் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார்.
முதல் நிலபகரிப்பு பிரிவில் ஒரு வழக்கு பதிவதற்கு முன்னால் அவருக்கு உரிமை இருக்கிறதா, மற்ற ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொண்டுதான் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட வேண்டும். ஆனால் பதிந்து விட்டதற்கு பிறகு ஆவணங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. சசிகலா கணவர் நடராஜன், அவருடைய சகோதரர் சாமிநாதன் உள்ளிட்ட 7 பேர் தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தை மிரட்டி அபகரித்துக் கொண்டதாக தஞ்சையைச் சேர்ந்த ராமலிங்கம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடராஜனை கடந்த சனிக்கிழமையன்று கைது செய்தனர். நகைகளை அடகு வைத்து தருவதாக கூறி பெண்ணிடம் தங்க நகை பறித்து நூதன திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாத்தூர் காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் வங்கியில் குருலிங்கபுரத்தைச் சேர்ந்த பொம்மித்தாயி நகை அடகு வைக்க வந்தார். அவரிடம் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் நகையை அடகு வைத்து தருவதாக கூறி 4 பவுன் தங்க நகையை வாங்கி அந்த பெண்ணை ஏமாற்றி சென்றுவிட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கோவையில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட கடைகள் அடித்து உடைக்கப்பட்டன. மின்சார வெட்டு வாட்டி வதைப்பதால் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்க கோரி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கோவை, திருப்பூர், மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடந்தது. குறிப்பிட்ட இடங்களில் சில கடைகள் திறந்திருந்ததால் அந்த கடைகளின் பாட்டில்கள் மற்றும் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடங்களுக்கு சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மின்வெட்டை கண்டித்து கும்பகோணத்தில் அனைத்து தொழில் வணிகர் சங்க கூட்டமைப்பு சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்வெட்டால் ஆரணியை சுற்றியுள்ள கிராமங்களில் பட்டு நெசவு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல குடும்பங்கள் வறுமையில் இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். பிரதானமான தொழில் கைத்தறி நெசவு. இந்த கைத்தறி நெசவிலே சுமார் 4000 குடும்பங்கள், குறிப்பாக பட்டு நெசவு செய்யும் தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், பட்டு முழுக்காலை தொழிலாளர்கள், இதை நம்பி இருக்கக்கூடிய வடிவமைப்பு தொழிலாளர்கள் மற்றும் இந்த ஊரை நம்பி இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் 98வது நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடியில் தியாகி வள்ளியம்மை அவர்களின் மணி மண்டபம் அமைந்துள்ளது. அவரது 98வது நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு இன்று பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தியாகி தில்லையாடி வள்ளியம்மை ஆங்கிலேயர்களின் நிறவெறி அடக்குமுறைக்கு எதிராக 16 வயதிலேயே போராடி உயிர் நீத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையின் நீர்மட்டம் 36 அடியாக குறைந்துவிட்டதால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மடத்துக்குளம் அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் 90 அடியிலிருந்து 36 அடியாக குறைந்துள்ளது. பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருப்பதால் நீரை சேமித்து வைக்க முடியாமல் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களினால் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோடை காலம் நெருங்குவதால் மேலும் தங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிக்கும் என்று தெரிவித்த அவர்கள் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் மழை ஒன்றையே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. பள்ளி செல்ல விரும்பு, பாடம் மெல்ல கரும்பு என்பதை மனதில் நினைத்து மழைக்காலத்தில் கடமை உணர்வோடு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இவர்கள். கால்வாயை கடக்கும் பாலம் பழுதுபட்டாலும் பள்ளிக்கு மட்டம் போடாமல் துண்டித்து கிடக்கும் பாலத்தின் மீது கவனமாக ஏறிச் சென்று அக்கறை சேரும் இந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி மீதுதான் எத்தனை அக்கறை!
கோலாகலமாக கொண்டாடப்பட்ட திபெத்திய புத்தாண்டு டிராகன் ஆண்டாக கொண்டாட ஏற்பாடு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.